காய்கறி வண்டி வந்துச்சான்னு பாரு. காய்கறி வண்டி வரலம்மா, குட்ஸ் ட்ரெயின் தான் வந்துட்டு இருக்கு. உனக்காக கஷ்டப்பட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்தா நான் குடிச்சிட்டேனா? ஆர்டரா? எங்க அண்ணன் லோக்கல் எஸ்ஏ ஆகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அதான் ஜார்ஜ் புஷ் கிட்ட பேசி சதாம் ஹுசேன் பிடிக்கிறவங்க உனக்கா ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா பாருமா, ராஜிமால் போட்டு வளர்க்கறது என்ன அடிக்கல எஸ்ஏ சொல்யூஷனுக்காக. அடிக்காம 3 மணிக்கு விட்ட ஸ்கூல் இவ்ளோ லேட்டா வர? நான் இன்னும் 1 மணிக்கு காலேஜ்ல சும்மா வரேன். நான் நோட் சப்மிட் பண்ணோம். ஒவ்வொரு ஃப்ரெண்ட் கிட்ட ஓசில புக் வாங்குறதுக்கு. அது நோட்ஸ் உங்க அண்ணன் உனக்காக எழுதிருக்கான். நீ படிக்கணுமேங்கிறதுக்காக பகல் பூரா லைப்ரரியா போய் நோட்ஸ் எடுத்திருக்கான். ரிட்டையர்ட் லைஃப்னு சொன்னீல, போர் அடிச்சது, அதான் எழுதினேன். கரெக்டா? என் அண்ணா வேர்வை கரெக்டா எழுதிருக்கியா? அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றியா? தேங்க்ஸ் அம்மா. இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு நான் தான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் டெஃபினட்டா எஸ்ஏ ஆயிடுவேன். ஆயிட்டேன். உனக்கு நிறைய ட்ரெஸ், புது புக்ஸ், நிறைய ஷூஸ், பஸ்ல நெசிக்கிட்டு போகாம ஒரு புது ஸ்கூட்டி தேவையில்ல. ஏன்? லான்சர் கார். சம்பளத்தை முன்னாடி வாங்குவேன், வேற எப்படி வாங்க மாட்டேன். சரியான ஹமாம் குடும்பம்டா. ஆமா ஆமா ஆமா, ஹமாம்னா நேர்மை, நேர்மைனா ஹமாம். ஐயோ பாத்துப்பா, மெதுவா குடி. ஸ்கூல்ல மாரடிக்கிறது பத்தாதுன்னு இப்ப இவங்கிட்ட மாறடி. எதுக்கு அவனை காண்றதுக்கு முன்னாடியே கரையறீங்க? இவனை பார்க்க போறோம்னு நினைச்சாலே எனக்கு பிரஷர் ஏறுது. அதான் அவன் எங்கேயும் தெரியக்கூடாதுன்னு கைதி ஆட்டம் லாக் செய்துட்டுண்டല്ലോ. പിന്നെ എന്താ പ്രശ്നം? അവൻ നമ്മുടെ മോനെ മനസ്സിലായോ? இப்படி ஒரு மௌன பெத்ததுக்கு வெட் கிரைண்டர் பெத்திருக்கலாம். கேரளால எஜுகேஷன் ரேஷியோ அதிகம். ஒரு மலையாள டீச்சர் கட்டிக்கிட்டா இன்டெலிஜென்ட்டா பிறப்பான்னு நினைச்சேன். ஒரு மரமண்டை வந்து பிறந்திருக்கு. சீத்து പറയില്ല. க்ளோப் ஜாம்ல எறும்பு முக்கியதோட அறியாம நன்னாയിട്ട് கான்சன்ட்ரேஷன் செய்றான். கான்சன்ட்ரேஷன் செஞ்சு இவனுக்கு கான்ஷியஸே போயிடுச்சு. போன் வித் சில்வர் ஸ்பூன்னா இதோ 2 டீச்சர் சம்பளத்துக்கு சில்வர் ஸ்பூன் தான் குறைச்சல். இப்படியே போனா கடைசி காலத்துல நமக்கு அலுமினியம் ஸ்பூன் தான் மிஞ்சும். മോനെ കുട്ടി എഴുന്നേൽക്കൂ മോനെ. டிஸ்டர்ப் ചെയ്യണ്ട மம்மி. കുട്ടി എഴുന്നേൽക്കൂ. എന്റെ തിരുവിതാംകൂർ രാജാവല്ലേ. டேய் எந்திரிடா. என்ன டாடி, உங்களுக்கு தினம் தினம் பெரியவங்க சின்னவங்க டிஃபரன்ஸே தெரியல. உனக்கு தான்டா தூங்குறதுல ராத்திரி பகல் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பிராந்தா? இத்தனை வலிய குட்டியை கை நட்டு அடிக்கிறீங்க? இவனா வலிய குட்டி? டைனோசரஸ் குட்டி. அவன் முடி பாரு. சும்மா அதிரிப்பா. நீ போ மோனே. நீ போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அப்படியே ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குளுக்கோஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. இவன் கொரட்டை விட்டு டயர்ட் ஆயிட்டான். எங்க போற? நான் டியூஷன் போயிட்டு வரதுக்குள்ள இந்த क्वेश्चन ஆன்சரை 50 டைம்ஸ் எழுதி வைக்கணும். அச்சா, பிஏ ஃபைனல் இயர் வந்து கூட இம்போசிஷன்ஸா? டேய் நீ ஸ்பெஷல் டா மோனே. இங்கிலீஷ் இருக்கிற 26 எழுத்து உன் பேருக்கு பின்னாடி டிகிரியா வரணும். ஏன் தமிழ் தெலுங்கு மலையாள லெட்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டீங்க? அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அதுவும் நடக்கும். இதுல மம்பி கையெழுத்த பார்த்தேன் 50-100 டைம்ஸ் ஆயிடும். யாழ் சின்ன வயசுல எழுதந்தே எதிர்பாரு. அதான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ற ஜோலி கிட்டி இருக்கு. பணம் தான் கையை கடிக்குதுன்னு பார்த்தா என் கம்பெனி சோப்பு கூட கையை கடிக்குது. எங்க துபாய் போகலான்னு பார்த்தா நிலத்தை வச்சுக்கணும், பண்ணையம் பண்ணலான்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலான்னா ஜெயிலுக்கு போகணும். சா, என்ன பொழப்பு! பேசாம சோம்பேறியா வந்துடலாம் மாட்டிருக்கு. கைத்தல துணியை போட்டா நான் போட முடியாது, நான் போட்டா கைத்தல துணியை போட முடியாது. என்ன விளங்கலையா? என் வயசுல வேலை தேடி சுத்தவல்ல, எல்லாம் அப்ப புரியும். இப்ப எதுக்குடா வந்த? லெட்டர் பார்சல் பாமா. லெட்டர் இந்த தடவை அப்பா என்ன எழுதியிருக்காரோ? எது நல்லா இருக்கியா ஐயா? ராப்பகலா கஷ்டப்படுறேன்னு புரியுது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே துபாய் போகணும். நானும் ஆத்தாவும் சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சாமி கண்ணை திறந்து உனக்கு நல்ல வழியை காட்டுவார். உன் ஆத்தாவுக்கு நிதமும் ஒன்று நினைப்பு தான் ஐயா. உள்ள சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம், எங்களை பற்றி கவலைப்படாத. இல்லையா, நாங்கள் இங்கே நல்லா இல்லை. இந்த வருஷமும் மழை போச்சு, நாத்தெல்லாம் கருகி போச்சு. வர்ற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நடவுக்கு வாங்கின கண்ணுக்கு உழவு மாட்டை ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க. உழவு மாடு போனால் கூட பரவாயில்லையா, எப்பவும் ஆத்தா முகத்தில் இருக்கிற சிரிப்பு கூட போச்சியா. அவ சிரிப்போட ஊத்துற கஞ்சி கூட அமுதமா தெரியும். இப்போ தந்து வட்டியாவது கேட்கலான்னு பார்த்தா வாங்கின கண்ணை திருப்பி கொடுத்தா தானே. கடைசியா அவன் ஆத்தா தாலியை கூட வித்துட்டோம். மிஞ்சி இருக்கிறது நாங்க மட்டும்தான். ஐயா,
உங்ககிட்ட கேட்கறது நியாயம் இல்லை, ஆனா காஞ்சி போன வயிற்றுக்கு நியாயம் தெரியலையா. உன்னால முடிஞ்சா ஒரு 1000 ரூபாய் பணம் அனுப்பு. இப்படிக்கு முகம் தெரியாத ஊர்ல தவச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட கேட்கிற கையாலாகாத அப்பா. மாமே நல்லதுக்கு சொல்றேன், நிறுத்திக்கோ இல்ல அப்பிட் ஆயிடுவேன். மூடிக்கிட்டு ஆடு. இந்த தடவை உன் கை மேலையா என் கை மேலையான்னு பார்த்தலாம். இந்த சோ மொக்க சார்ப்பு. மாமே உனக்கு ஆசை அதிகம், ஆனா அதிர்ஷ்டம் கம்மி. ஏய் ஒரு மாலை கட்ட மாடி பேத்தா. டேய் உன்னோட கை போடு. சோலோ அடி. நீ நான் மட்டும் 5000 ரூபாய் பெட்டு. ஓகே துட்ட தராம ஓட மாட்டேன்டா. அதான் இவ்வளவு சேர்த்துருக்கல. மாமே நான் துட்டுல கட்டா இருப்பேன். துட்டு வரல நாஸ்தி ஆயிடுவேன். 1 2 3 1 2 3 தோக்காது தட மும்தாஜி தா பூச்சிக்க பாடையப்பா ஜூதுல குழந்த பையனி திட்ட விடு. நாளைக்கு தரேன். இப்ப என்கிட்ட காசு இல்லை. எங்க வந்து பரலக்குது பெரிய ஹீரோவா கை தூக்குற. நாளைக்கு பணம் செட்டில்மெண்ட் ஆகணும்னு வச்சுக்க, பாடி டிஸ்போஸ் ஆயிடும். டாடி, டாடி, இந்த ஹீரோ யாருன்னு தெரியுதா? சின்ன வயசா இருந்த போது இப்படிதானே இருந்தீங்க. நம்பவே முடியலம்மா. என் வயசுல பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கு. உன் டேலண்ட்டுக்கு நல்ல பேரு கிடைச்சா என் வயசு இன்னும் பாதி குறைஞ்சிடும். அப்போனா பேபி ஆயிடுவீங்களா? யாராவது இந்த பேபி யாருன்னு கேட்டா எங்க டாடின்னு சொல்லுவேன். ஓகே. அம்மா ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் சொன்னியே. ஐயோ ஆமா, லேட் ஆயிடுச்சு. நான் வரேன்ப்பா. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே கஷ்டம்னு பார்த்தா குளிக்க தண்ணி கிடைக்கிறது அதை விட கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கெட் நிறையறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. பஸ்ஸாவது தண்ணியை விட ஸ்பீடா வந்தா நல்லா இருக்கும். குவிக்கா போலாம். இன்னைக்கு பஸ்ஸே வராம போச்சுன்னா ஜோக்கா? இந்த மீட்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியுமா? பெரிய கம்பெனி ரிசப்ஷன் ஹாலுக்கு பெயிண்டிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஒருவேளை கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயே, எம்டி அவருக்கு தெரிஞ்ச ஸ்டார் ஹோட்டல்ஸை ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. 4 நாளா கிளிப்புள்ள மாதிரி இதே தான் சொல்லிட்டு இருக்கா. உன் கஷ்டம் எனக்கு புரியும், ஆனா கவர்மெண்ட் ஸ்டாஃப் தெரியுமா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக்கா? ஆட்டோல போயிட்டோமா? ஆட்டோவா? மீட்டர்ல சூடு வைக்கிறாங்கன்னு போலீஸ் பிடிக்குதான். அதனால எல்லா டிரைவர்களும் சூடா உண்ணாவிரதம் இருக்காங்க. சேது ப்ளீஸ், இப்போ உன் லெக்சருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு நான் கிளம்புறதுக்கு ஒரு வழியை சொல்ல. ஒரு வழி இருக்கு. இப்போ உன் மேஜிக்கால இதை பெருசா மாத்துவியா இல்ல என்ன சின்னவடா மாத்துவியா? உன்னை சின்னவளா மாத்தினா வேஸ்ட், இதை மாத்தினா ஏதா பிரயோஜனப்படும். இன்னைக்கு ஸ்ட்ரைக்குன்னு தெரிஞ்சது, அதான் குட்டியோட ஸ்கூட்டர் வேணான்ட்டேன். ஒரு நிமிஷம் சோபாக்ஸ் உள்ள விட்டேன், எடுத்து வந்துடுறேன். போலாமா? இல்ல நீ மட்டும் போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன், இப்போதைக்கு வலி குறையும். யூரின் போறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. ஐ திங்க் யூ ஷுட் டு தட் டெஸ்ட். சார், எனி சீரியஸ் ப்ராப்ளம்? லெட் அஸ் வெயிட் ஃபார் தி ரிசல்ட்ஸ்.
சேஃபான ஏரியா. எல்லாம் நம்மளுங்க தான், யாருக்கும் எந்த சந்தேகம் வராது. துபாய் போகிற வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். தெய்வமே தெய்வமே, நேரா பார்த்தது கிடா வெட்டி பொங்க வச்சது மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ மனசுல நினைச்சா போதும், உடனே செஞ்சு முடிச்சிடறேன். டாய்லெட் எங்க இருக்கு? அதான் அந்த பக்கம் இருக்கு. பிரயாணம்லாம் சுகமா அமைஞ்சதா? சக்கரங்கிற பஞ்சரா போயிடலையே? டீ சொல்லு. டேய், அந்த டீல 2 ஏலக்காய் தட்டி போட்டு எடுத்துட்டு வா. தெய்வம் அதுக்குள்ள போயிட்டீங்களா? பாம்பே விஷயம் என்னாச்சு? இந்த ஏசி ஸ்ரீயாந்து லீவ்ல போயிருக்காராம். அது எனக்கு பாம்பேல இருக்கும் போதே தெரியும். ஓஹோ, இந்த கோல்டன் செட் ரெஸ்டாரண்ட்ல அவர் பொண்டாடி கூட ஹாலிடே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காராம். ஹாலிடே என்ஜாய் பண்றான். ஆமா, பண்ணிட்டோம். அந்த 4 பசங்க விஷயம் என்னாச்சு? புடிச்சிட்டு தெய்வமே, அவங்க கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணி அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஷ்ரஃப், அந்த கிரனேட் விஷயம் என்னாச்சு? இன்னும் 4 நாளில் கிடைக்கும். எந்த தெய்வமே, இது நல்லபடியா நடக்குமா? இல்ல புது பசங்களாச்சு, ஏதாவது அவசரப்பட்டு ஏட ஊடம் பண்ணி காரியத்தை கெடுத்துட்டானுங்கன்னா நல்லபடியா நடக்கும்னு ஆசைப்படுறேன். நடக்கும். ஆயிரே 2 டீ. இப்ப வேணாடா. என்னடா 1 ரூபாய் கண்ணில் புதுசாக ஏதாவது மேஜிக் ட்ரை பண்றியா? 20 நாளா தெருவா தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு கத்தி சோப்பித்த பணம். என் வசந்த மாளிகை வாடகை போக மிச்சம் இதுதான். இதை வச்சு எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடலாம், சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ₹1 எப்படி உசுறு வாழ்றதுன்னு பிசி சர்க்காருக்கே தெரியாத மேஜிக். ஆனா எல்லா மிடில் கிளாஸ்க்கு தெரிஞ்ச மேஜிக். கவலைப்படாதடா, துபாயில வேலை கிடைச்சதும் எல்லாம் சரியாயிடும். எங்க அதான் இந்தியாவுக்கும் துபாய்க்கும் நடுவில் அரபிக்கடலில் திமிங்கல மாட்டேன் ஏஜென்ட்டுக்கிறானே. படமா முழுங்கானோலே விசா தான் கக்க மாட்டேன்றான். எங்க அம்மா எடுத்தாங்களா? நான் தான் எடுத்தேன் உனக்காக. எதுக்குடா இதெல்லாம்? உன் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட். எத்தனை நாள் தான் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருப்ப? இந்தா இந்த செலவுக்கு வச்சுக்கோ. ஏற்கனவே ஷர்ட்டு இதெல்லாம் பண்ணலாம் வேணாம். ஏய், நீங்க டிசைட் செய்ய வரைக்கும் இது சேஃபா என்கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கட்டும். மகாலட்சுமி ஆனதியா விடக்கூடாதுடா. இவங்கிட்ட தான் ஃபைனான்ஸ் கம்பெனியே பாடம் படிக்கணும்டா. ஏய், எந்தாடா எவ்வளோ வந்தாலும் பாடத்தை பத்தியே ஞாபகப்படுத்துறீங்க. ஆமா, ரமேஷ் அங்க 3 நாள் ஆளே காணும். இங்குக்கும் குயினுக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கும், சால்வ் பண்ண போயிருப்பான். ஏதோ கிளப்ல ப்ராப்ளமா, அதனால பணம் நிறைய பாக்கி வச்சிருக்கான். உடனே பணம் கொடுக்கலன்னா உதவுலுன்னு மிரட்டினதால எங்கேயா போய் ஒளிஞ்சிருப்பான். ஏய் ரமேஷா, பைசாலாம் ரொம்ப தொலைச்சிட்டான். பாவம், கஷ்டத்துல சைக்கிளை வித்துட்டு கார்ல சுத்திட்டு இருக்கான். சுத்தலடா, வாங்க போறேன். ட்ரையலுக்கு எடுத்துட்டு வந்தேன். அவ்வளோ பணம் உனக்கு எதிரா? ஏப்பா, உங்க விசாரணை ஆரம்பிச்சிட்டியா? அக்ஷய், ரவுடிகளுக்கு பணம் தரணுமாமே. எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். எதுக்குடா ரமேஷ் தேவையில்லாத கேம்பிளிங்லாம்? நமக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? குயிக் டேர்ன் ஓவர். 1 மாசம் சம்பளத்துக்கோசம் 30 நாள் உழைக்கிறது சுத்த வேஸ்ட். கேஷ் ஸ்பீடா வரணும். என்றதுக்குள்ள ஸ்பீடா ஜெயிலுக்குள்ள போலாம். ஏய், எந்த வேலை செஞ்சாலும் இன்ஸ்டன்டா கேஷ் வரணும். எனக்கு செய்யாம கொள்ளாம இன்ஸ்டன்டா கேஷ் வேணும். எனக்கு கான்ஸ்டன்டா கேஷ் வந்தா போதும்பா. மறுபடியும் சொந்த கீதம் சோக கீதமா? நான் கிளம்புறேன். கவிதாக்கு நோட் எழுதணும். நானும் என் அச்சனுக்கு நோட்ஸ் எழுதணும். இம்போசிஷன். ஏய், ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான மேஜிக் காட்டுறேன். அதுவும் அவனை பாருங்க. பஜ்ஜி பொட்டலத்தை வாங்கினானா, இப்போ அவன் பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து மேலே சுற்றுவான். சுற்றி அந்த டேபிள் மேலே வைப்பான். எதிர்த்தாப்புல இருக்கிறவன் பொட்டலத்தை இவன் எடுத்துக்குவான், இவன் அவன் பொட்டலத்தை எடுத்துக்குவான். ஹிப்னாட்டிசம்னா தெரியுமா? இங்கிலீஷ் படம் மாதிரி காட்டுற. ஹிப்னாட்டிசம் எல்லாம் மண்ணும் இல்ல. கொஞ்ச நாளாவே அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். ரெகுலரா இதான் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஐஎஸ்ஐ குரூப் இல்ல டெரரிஸ்ட் கேங்கா இருக்குமா? அம்மே, போம் ஏதாவது. ஐயப்போ, என் அச்சனுக்கு அம்மைக்கு ஞான் ஒரே மோன்றா. சீக்கிரம் போக. ஏய் நில்லு, இத கொடுத்துட்டு கிளம்பு. பயந்தா கூட ப்ராஃபிட்டோட பயப்படுறான்டா இவன். திருட்டு நாயடா பட. 40,000 கம்மியா எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஆம்பளைங்களே வேண்டவே வேண்டாம்னு சொல்றாங்க. நர்ஸுன்னு தான் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. என்னங்க பண்றது? உங்க பேர் தான் நர்சிம்மா, நீங்க நர்ஸ் இல்லையே. பார்க்கலாம். உட்காரு. வணக்கம் சார். சொல்லுப்பா. என் துபாய் மேட்டர். இது வேற பொம்பளைங்க மாதிரி தொணன்னு சினுங்கிக்கிட்டு. ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். கரெக்ட் சிஸ்டர், நீங்க சீனியரு, எக்ஸ்பீரியன்ஸு. என்ன பிரயோஜனம்? நர்ஸுங்களுக்கு இப்போ டிமாண்ட் இல்லை. ஆம்பளைங்களா இருந்தால் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வேலை செய்யுங்க, இன்னொரு 50,000 ரூபா பணம் கட்டுங்க. எப்பாடுபட்டாவது இன்னும் 20 நாளுக்குள்ள உங்களை துபாய் டெம்பரேச்சர் பார்க்க வச்சிடுறேன். எல்லாரையும் 20 நாள் அனுப்புறேன், 10 நாள் அனுப்புறேன்னு சொல்றீங்க. நான் 15,000 கட்டி 6 மாசம் ஆகுது.
இது வரைக்கும் உங்களை தான் பார்க்க முடியல தவிர துபாயை பார்க்க முடியல. என்ன பணத்தை எல்லாம் ஒரே பேமெண்ட்ல கட்டிட்ட மாதிரில பேசுற? 12 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டியிருக்கேன். அதுக்கு தான் வட்டியோட 18,000 வாங்கியிருக்கீங்களே. விசா எல்லாம் டைட் ஆயிடுச்சு. நான் என்ன ஜார்ஜ் புஷ் வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றேன். நியூயார்க்ல அடிச்சா துபாயில எப்படி சத்தம் கேட்கும்? எனக்கு வெளிச்சத்தை வரமெல்லாம் தெரியாதுப்பா. இன்னொரு 20,000 ரூபாய் ரெடி பண்ணு, துபாய் போயிடலாம். இன்னும் ஒரு 20,000மா? வாய புழக்காத. ரூபாய் எல்லாம் தினார்ல அள்ளிடலாம். நான் துபாய் போல, பணத்தை திருப்பி கொடுத்துரு. பணம் எங்க இருந்து வரும்? 6 மாசமா உனக்காக போன் பேசுறது, ஃபேக்ஸ், அப்ளிகேஷன் சும்மா வருமா? ஒரு பைசா வராது. 20,000 கட்டி பிளைட்ல போ, இல்லைன்னா இந்த அட்ரஸ் மறந்துடு. போ சார் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ணாத, போ. நீ யாரானாலும் துபாய் அனுப்பு, ஆனா நீ மறந்து கூட அங்க போயிடாத. ஏன்? திருட்டு பசங்க எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு தூக்குல போடுவாங்க. வாங்கண்ணே, உட்காருங்க. இந்த மகாலட்சுமியை பார்சல் பண்ணி உங்கள்ட்ட தான் அனுப்பலாம்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். துணிமணி பேக் பண்ற மாதிரி பணத்தை பேக் பண்ணிருக்கீங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தா? எது இன்கம் டாக்ஸா? அதெல்லாம் எவனா இழிச்சவன் எனக்கு, நமக்கு இல்ல. ஏக்க கள்ள நோட்டு சிவகாசியிலும் கோயம்புத்தூர்லயும் அச்சாபிசில வேலை பார்த்தவன் என்கிட்டே கள்ள நோட்டு அனுப்புறாங்க. பரதேசி பேரு. ஒரிஜினல் டூப்ளிகேட்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? காசு என்னன்னா கை விரல் கூட கண்ணு வரணும்னே. பாக்குறீங்களா? இது அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, பரதேசி நோட்டு. வாட் இஸ் திஸ்? யோ, யார் நீ? உன்னை யார் எவ்வளவு விட்டது? அதான் அவர் கேட்டாரு. இதெல்லாம் யார் பணம்? யாருனே அவன்? மிஸ்டர் வைத்தியநாதன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ். என்னண்ணே நீங்க? சார் நீங்களா வர சொன்னீங்க? மச்சானோட ஃப்ரெண்டு ரொம்ப நாளா கேஸ் இல்லைன்னு அழைச்சிட்டு இருந்தாரு. உங்க அட்ரஸ் கொடுத்து விட்டேன். அட்ரஸ் கொடுக்குற போஸ்ட் மாஸ்டரா? இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸருங்க. பெட்டி கேஸ் தானே, போட்டோ விடுங்க. இதுவே பாதி நனைஞ்சு போச்சு. என்னங்க துக்குடா கேஸ்ன்றீங்க? இதெல்லாம் அன்அக்கவுண்டட் மணி இல்லீங்க. நோ 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 நோ. இந்த சூட்கேஸ் எடுத்து என் கார்ல வைங்க. இந்த பணத்தை நீங்க வச்சுக்கலாம். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார், விளக்கம் சொல்றேன். என்ன விளக்கம்? இந்த படம்லாம் என்னது இல்லைங்க? என்ன யாரது? இர்ஃபான் கான்டா? இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். இப்பதான் தெரியும்னு சொன்னீங்க. இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். இர்ஃபான் கான் யாருன்னு தெரியாது? எனக்கு யாரும் தெரியாது சார். இல்ல சார். நான் இன்னும் துபாய்க்கு போல, அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? தெய்வமே, என்ன தெய்வமே, 2 நிமிஷத்துல 4 ஸ்ட்ரோக் வந்துருச்சு தெய்வமே. தப்பு பண்ணும்போது பதட்டப்படக்கூடாது, நிதானமா இருக்கணும். டெல்லிக்கு ஒரு டிக்கெட் போடு. 9W824 ஆகஸ்ட் 18ஆம் தேதி வைத்தியநாதன் பேர்ல. ஏய் அண்ணா அண்ணா, இந்தா இந்த பேர்ல டிக்கெட் போடு. டிராவல் ஏஜென்சி சொல்லி நம்ம பேர்ல போடாத. ஏர்போர்ட்ல போய் கையில காசு கொடுத்து வாங்கணும். சரியா? ஃபேண்டாஸ்டிக். டேய் குடு. நல்லா இருக்கா? லேண்ட்ஸ்கேப் கேட்டிருந்தாங்க, அதான் வரைஞ்சேன். இமேஜினரியா? ரியல் லொகேஷன்யா? அப்படியா? எங்க இருக்கு? தடா பக்கத்துல டென்ஸ் ஃபாரஸ்ட். காலேஜ் டூர் போனப்ப பார்த்தது, இப்போ யூஸ் ஆகுது. உன்ன மாதிரியே கம்பெனி எம்டிக்கும் பிடிச்சு போச்சுன்னு வெச்சுக்கோயே. ரெகுலர் ஜாப், இன்ஸ்டன்ட் மணி. காயத்ரி, நேத்து நான் கிட்ட கேட்டது 1000 ரூபீஸ் தானே வந்துகிட்டே இருக்கு குட்டி பாக்கெட்ல. அது சரி, அவ எழுதுற இம்போசிஷன் பேப்பரை எடைக்கு போட்டாலே அவளை தேராது. அப்பா அம்மா 2 பேர் சம்பாதிச்சோம், அவனுக்கு எப்பவுமே சம்மர் தான். ஐயப்போ, எந்த வெயில், ஸ்கூட்டில பெட்ரோலே காலி, தள்ளிக்கொண்டே வந்தோம். குட்டி பணம் என்னாச்சு? அரேஞ்ச் பண்ணிட்டே, ఈ సమయం வந்திருக்கணுமே. உன்கிட்ட இல்லையா? எந்த இடத்துல இல்லைங்க, எந்தா ரமேஷ் கொண்டு வரான். அப்படி போடு. இப்ப அவன் எந்த ஜோக்கர் கூட இருக்கானோ? இந்த ஜோக்கர் கூட தான். பாவம், பணம் இல்லைன்னு என்கிட்டயே கடன் கேட்கறான். அட போடா, அங்க அந்த ஜோக்கர் வராதனால இன்னைக்கும் கேம் அவுட் ஆயிடுச்சு. எந்த சிரிப்பு? நான் 1000 ரூபீஸ் கேட்டது சேதுக்காக, அவன் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக என்கிட்ட கேட்டான். பூமி மட்டும் இல்லடா, நம்ம பாக்கெட்ல இருக்க ஓட்டை கூட உருண்டதான். அந்த ஓட்டை அடைக்கிற பணம் எப்பதான் கைக்கு வருமோ? நம்ம கனவு நிஜமாகும் போது. ஆமா காயத்ரி, உன் பேர்ல தான் மந்திரம் இருக்காம, அத சொல்லி எங்க கனவு நிறைவேற்ற கூடாதா? ஏண்டா? நம்ம பிளான் நாசம் பண்ணிருப்பான்டா. டேய் ஜாட்டா, உனக்கு ஒரு பேப்பர் கூட பிடிக்க தெரியாதா? அடங்குறியா? என் பக்கத்துல இந்த பெருசு மும்தாஜ்ல பாக்குறேன்னு சொல்லி பேப்பரை இழுத்து என்ன டென்ஷன் படுத்திட்டான். போலீஸ்காரங்களை தாண்டி வரும்போது வேர்த்துருச்சுடா. ஐயோ, அந்த செக்யூரிட்டிக்காரன் கூப்பிட்டானே, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். கார்ல சாவி போறதுக்குள்ள நான் பட்ட பாடு, வண்டி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சா வந்துடுச்சு. ரொம்ப நேரமா அடக்கிட்டு இருக்கேன், முடியலடா. வண்டி ஓரமா நிறுத்தட்டுமா? மூடிட்டு ஓட்டுறியா? வேற எப்படி ஓட்டுறேன்? எது ரிலாக்ஸ்டா, இன்னும் என்ன டென்ஷன்? இல்லடா, ஏர்போர்ட்ல காயத்ரிக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டேன். ஐயப்போ போச்சு. ஏண்டா,
இது முடியிற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல. என்னால காயத்ரி கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாதுடா. என்னாலையும் தான். அதுக்காக லெட்டர் எழுதி போட்டேனா? எல்லாத்தையும் எழுதிட்டியா? என்னடா எழுதுன சொல்லு. நாங்க ஒரு வேலையா போறோம், நல்லபடியா வந்தா எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும், இல்ல லைஃப் க்ளோஸ். அது போதும். ரோடு போட்டாலே அவ ரோடு போட்டுருவா. டேய் லெட்டர் போய் சேர்றதுக்கு மத்தியானம் 3 மணி ஆகும். அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிடணும்டா. சான்ஸே இல்லடா. பேசாம காயத்ரிங்க கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்றது தான் பெட்டர். டேய் போனது போது வந்து ஹெல்ப் பண்ணு. ஏடா இதுல கூட கண்ட்ரோலா? 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார் ஓட்டி கால் மரத்து போச்சு. அவனை இறக்கி வச்சுட்டு வந்து என்னையும் தூக்கிட்டு போங்க. மூடிட்டு டிக்கில இருக்க திங்ஸ் எடுத்து வந்து சரி வாங்கடா. இடமே இல்ல. பாத்துறேன். டேய் என்ன வெயிட்டா ஏன் பக்கம் போடுறீங்க? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா. டேய் இன்னும் 3 நாள்ல நம்மள லட்சாதிபதிடா. ஏய் என்ன விட்டுட்டீங்க? ஞானம் தான். வேறப்பா. எதுனா நீச்சுக்கு பா. உண்மையிலேயே நாம தான் இதெல்லாம் செஞ்சோம்னு ஆச்சரியமா இருக்கு. இவன் தான் இர்ஃபான் கானா? ரொம்ப நார்மலா இருக்கான்ல. நிஜமாலுமே மர்டர் பண்ணிருப்பானடா? இவனை கண்டா உங்களுக்கு ஏதாவது பயம் வருதா? எனக்கு துளி கூட பயம் வரல. பாவமா படுத்திருக்கான்டா. இவன் எப்ப தெரியுமா? ஏஞ்சா என்னடா பண்ணலாம்? அத்தி கலட்ட பண்ண கடம்படம் 2 போடு போட்டு தோரப்பம் கட்சி வச்சு அவனை அவன் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வா. ஐ சிகரெட்டு. ஏய் ஏன் ஆயிட்டா? நீ சொல்லுடா. வாவ் என்ன மாடல்ரா? நன்னாயிட்டு. ஏய் நான் தான் பார்த்தேன் குர்ரா. நீ எடுத்தது உன்னோடதா? அவன் பாக்கெட்ல வை, மறுபடியும் நான் எடுத்துக்கிறேன். மாஸ்க் எடுத்து மாட்டிக்கோடா. ஏதோ நீ போய் காயத்ரி கூட்டிட்டு வா. சரிடா. என்ன பார்த்துருப்பானோ? டென்ஷன் ஆகாத. அவன் மயக்கத்தில் இருக்கான். அவனுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. அவனுக்கு தெரியல. வா நம்ம போயிடலாம். பார்க்கலாம். ஐயோ அம்மே என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. பேசஞ்சர் சொன்ன அடையாளத்தபடி ஹைஜாக்கரோட போர்ட்ரேட் சார். டூட்டு இர்ஃபான் கானோட எக்ஸ்ட்ரா விங்க ஹேண்டில் பண்றவன். ஷார்ப் ஷூட்டர். வெரி டேஞ்சரஸ். எனி டிமாண்ட்? இது வரைக்கும் ஒன்றும் இல்லை சார். ஹைஜாக்குக்கும் இர்ஃபான் துபாய் எஸ்கேப் பிளானுக்கும் சம் லிங்க்? மேபி கோஇன்சிடென்ஸ் சார். கிரைம்ல கோஇன்சிடென்ஸ்க்கு சான்ஸே இல்லை. ஒன்லி கன்ஃபர்மேஷன் தான். சோட்டு, ஹாட்மன், இர்ஃபான், துபாய். இர்ஃபான் எதுக்காக இந்த சைலன்ஸ்? என்ன பண்ண போற? என்னடா இன்னும் வரல? அவன் எஃப்ஐ விட்டான்டா. எங்க அம்மா வந்து தண்ணி குடுறா. என்னடா பச்சை வெள்ளத்துக்கா வாயில எடுக்கிறான்.
இவனை கண்டா மாஃபியா டாங் மாதிரியே தெரியல, ஏதோ சோப்லாங்கி மாதிரி தெரியுது. அதான் நம்ம கிட்ட ஈஸியா மாட்டிக்கிட்டான். தண்ணி கொடு. எனக்கு போன பயம் இல்ல. I said remove the chain. நான் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். செயினை கட்டு. செயினை கட்டுடா. போறா. ஃபாஸ்ட். ஒண்ணும் பண்ணிடாத. ஃபாஸ்டா. நிறுத்துடா. அவனை விடு. நான் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். ஷூட் பண்றியா? Come on, shoot. Come on, shoot. விட்டு. கையே நடக்குது. பயமா இருக்கா? வேண்டாம். தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. உன் ஏம் பர்ஃபெக்டா இல்ல. எனக்கு பதிலா உன் ஆளை ஷூட் பண்ணிடுற. என்ன கீழே போடுற? போடுறா. அட போடுறா. இதுக்கு முன்னாடி கன்னை ஹேண்டில் பண்ணலன்னு கிளியரா தெரியுது. அட போடு. ஏய், இதுக்கு முன்னாடி நான் சுட்டதில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சுட்டா இந்த ரேஞ்சிலேயே மிஸ் ஆகாது. உன் தலையே இருக்காது. மரியாதை அவனை விடு. விடு, இல்ல உன் தலை செதறிடும். ஐயப்பா. துபாயில இருந்து போன் குடு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, சலீம் பேசுறேன். அண்ணன் இன்னும் துபாய் வந்து சேரல. என்ன? அண்ணன் துபாய் வந்து சேரலையா? வைஜாக் போன ஃப்ளைட்லயும் அண்ணன் இல்லையா? என்ன ஏதுன்னு விசாரிங்க. சரி, விசாரிக்கிறேன். அண்ணன் இன்னும் துபாய் போய் சேரலையா? அண்ணன் இன்னும் காட்மாண்டு போய் சேரலையா? காட்மாண்டு கோடு என்ன? 00977. ஹலோ, மட்ராஸ்ல இருந்து முஷாரப் பேசுறேன். அண்ணனை பத்தி டீடைல்ஸ் எதுவும் தெரியல. இம்மீடியட்டா ஏர்போர்ட் போய் என்கொயர் பண்ணு. ஓகே. நீங்க போட்ட பிளான்லாம் நடந்துச்சு. ஆனா நீங்க மட்டும் இல்ல. எங்க இருக்கீங்க? வாப்பலாம். பயப்படாத, நம்ம பசங்க தான். வா. நம்ம பசங்களா? ஆமா. என்னடா நடந்துட்டு இருக்கு? வந்தா நல்லபடியா வரும், இல்ல உயிரோட இருக்க மாட்டோம்னு மொட்டையா ஒரு லெட்டர். நீங்க எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்களா, இல்ல சூசைட் பண்ணிக்கிட்டீங்களா? நான் குழம்பி தவிச்சிட்டு இருக்கும் போது இவன் வரான். வந்தவன் என்ன கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். நீங்க என்னடானா முகத்துல மாஸ்கோட நின்னுட்டு இருக்கீங்க? ஏண்டா விரக்தியில எல்லாம் தீவிரவாதிங்க? இன்னும் ஆகல. பின்னாடி ஆயிடுவோன்னு தெரியல. உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. முதல்ல இந்த மாஸ்க் எடு. ஐயோ, அவன் பார்த்துட்டானா? காலி. யாரு? இர்ஃபான் கான். சீரியஸா பேசும்போது ஜோக்கா? ஜோக் இல்ல காயத்ரி, சீரியஸாவே இர்ஃபான் கானை கடத்திட்டோம். வாட்? சொல்றது உண்மைதான். ரமேஷ் அவன் கூட காவலுக்கு இருக்கான். நிஜமாவா? ஆமா. தலை சுத்துதுடா. வந்தது யாரு? உங்க தலைவியா? பெண் குரல் கேக்குது. பேர் என்ன? சிம்ரன். கிண்டலா? விளையாட்டா பேசுற? சின்ன வயசுல. வயசு நான் உனக்கு 150. பயம் இருக்கு, ஆனா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க. யாருடா நீங்க? 26 ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. 3 செயின்ல கட்டி போட்டீங்களே, எதுக்காக இந்த கேம்? என்ன பண்ண சொல்ற காயத்ரி? லைஃப்ல எத்தனை தான் போராடுறது? Everything was right, but நேத்து something went wrong. நோ சார். சார், அசிசு அதுக்கு இல்ல, சிப்பு போடல. போர்டிங் கார்டு இஷ்யூ பண்ணும்போது அப்நார்மல் ஏதாவது நடந்ததா? நோ சார். செக்யூரிட்டி செக்கப்ல நதிங் சார். ஆனா ஃப்ளைட்ல நடந்தது நார்மலா நடக்காதது.
ஹைஜாக். நேத்து ஃபுல்லா பூமியில யூஷுவலா நடக்கிறது தான் நடந்திருக்கு. ஆனா ஆகாசத்துல சார் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னால ஒரு பேசஞ்சருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. ஓ ரேரா நடக்கிறது. நார்மலா நீங்க ஃப்ளைட்ல கொடுக்கிற பூவா சாப்பிட்டா ரெகுலரா வரணும். ஹாஸ்பிடல்ல சேர்த்தீங்களா? ஓ சார், ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடி பேஷண்ட் போயிட்டாங்க. ஆம்புலன்ஸுக்கு வரதுக்குள்ள பேஷண்ட் போயிட்டா, போலீஸ் வரதுக்குள்ள திருடனும் போயிட்டா. சார் அப்படி இல்ல சார். பின்ன எப்படி சார்? அந்த பேசஞ்சர் கூட ரிலேட்டிவ் இருந்தாங்க, அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க சார். எத்தனை பேர்? 4 பேர் சார். இந்த சீட்ல இருந்தவங்களா? ஆமா சார். பாவம் சின்ன பசங்க. அங்கிளுக்கு நெஞ்சோலின்னு உடனே ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. அச்சோ, சின்ன பசங்களன்னு சொன்னேன். இல்ல சார், காலேஜ் பசங்க மாதிரி இருந்தாங்க. பாருங்க, லக்கேஜ் கூட அங்கதான் இருக்கு. மாமாவை தூக்கிட்டு போன அந்த 4 மாப்பிள்ளைங்க யாரப்பா? போட்டோ எடுக்கணும். பேப்பர்ல டேட் தெரியுற மாதிரி பிடிச்சுக்கோ. அனாவசியமான கற்பனைலாம் பண்ணாதீங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் விட மாட்டோம். நீங்கள் தூங்கும் போதாவது எடுத்துருவோம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம்ல? மாமியார் வீட்டுக்கு. சார் 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 சார், நீங்க ஏதோ தப்பா யோசிக்கலன்னு தோணுது. ஒரு க்ளூ இல்லையா சார்? இதெல்லாம் ஒரு ஜெட்டியா? இது போடுறதும் போடாம இருக்குது ஒண்ணுதான். சரி போடு. இந்த துணியில் என்ன இருக்கு? அதை போய் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இதை வச்சு இப்படி பண்ணலாம், இதை வச்சு பட்டமா பறத்தலாம், இதை வச்சு தலையில கட்டலாம், இதை வச்சு கழுத்துல கட்டலாம், இங்கிலீஷாரி பொண்ணுங்களுக்கு இங்க வைக்கலாம். அப்புறம் இது மாஸ்கா. ஏய், அந்த 4 மாப்பிள்ளை பசங்களை அக்கம் பக்கமா விசாரி. அந்த 4 மாப்பிள்ளை பசங்களே அக்கம் பக்கமா விசாரி. ஹலோ, மைத்ரி சத்யம் தியேட்டர் பக்கத்துல இருக்க போஸ்ட் பாக்ஸ்ல போட்டோ டிராப் பண்ணிட்டோம். 3:30 கிளியரன்ஸ். கமிஷன் ஆபீஸ் ஃபோன் பண்ணி கலெக்ட் பண்ணி சொல்லு. மறுபடியும் நாளைக்கு கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லு. போனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறக்காம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. சரி. ஹலோ, கமிஷனர் ஆபீஸர். தம்பி, நீங்க யாரு? தீவிரவாதியா, நக்சலைட்டா, உல்ஃபாவா? சீப்பா. அதான் அவர் தான் சீஃப் கெஸ்ட். அவர் கூட தம்பி, எப்படியாவது என்ன ரிலீஸ் பண்ணிடியா? கவர்மெண்ட்ல சொல்லி உனக்கு பொது மன்னிப்பு வாங்கி தரேன்யா. வீட்டு மனு கூட வாங்கி கொடுக்குறேன்யா. இங்க நேபாளத்துலயா? இல்ல இல்ல, இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல வேணாலும் கேளு, வாங்கி தரேன்யா. அப்புறம் டெண்டர் ஏதாவது பண்றையா, என்ன விட்டுருப்பா. வாய முறியா? ரொம்ப பேசணும் வச்சுக்க, பீச புடிங்கிடுவேன். புலம்புல கேட்டு பாடி டயர்ட் ஆகி போச்சா? நீ ஒரு பாட்டு பாடு. பாடு. Every night in my dreams I see you, I feel you. That's how I know you. அந்த பேசத்தும் புரியல, நீ பாடுறதும் புரியல. ஒரு விளையாட்டு இல்லம்மா, நீ பாடுற தமிழ்ல. நீ எந்த இடத்துல விடுறியோ அந்த இடத்துல நான் பாட்டு பாடுறேன். நான் எந்த இடத்துல விடுறேனோ நீ பாடுற. பாட்டுக்கு பாட்டு. நீ ஜெயிச்சுன்னு வச்சுக்க, இந்த பிளைட் உந்து. நான் ஜெயிச்சுன்னு வச்சுக்க, இந்த பிளைட் எந்த. நீ போய் டிரைவர் சீரட் வாங்கினுவா. நான் பாடுறேன். எம்பேரு பாடைய பயிலம் வட்ட நடைய பையனோடு உள்ளதில் அகிலஞ்சிங்கம் பாடையப்பா பாடையப்பா. பா ஆள பாடு. ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை யாரு? சேர்ந்து வாழும் மனிதனுக்கு ஆண்டவன் கட்டளை யாரு? ருக்கு 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 அரிபபா ருக்கு ஓமை டாலிங்கி மேலுக்கு ருக்கு 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 கூல பாடு.
குயில பூடிச்சு கூண்டல் அடிச்சு கூவ சொல்லுற காலம் மயில பூடிச்சு காலை ஓடச்சு ஆட சொல்லுற கோலம் முஸ்தபா முஸ்தபா டோன்டோரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா பால பாட்டே கிடையாதேப்பா. அப்ப ஆளு பாடு. அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு இந்த ஈயை தூர ஓட்டு. பூப்பதி நானடா அந்த அமரக்கோட்டை பூப்பதியும் நானடா புது பாட்டொன்னு பாட போற கேளுடா அந்த பாட்டு சொல்லு. ஹலோ கண்ட்ரோல் ரூம். என்னடா டல்லா இருக்கா? ஒன்றும் இல்லை. நீங்களும் என்ன மாதிரி தாங்க. நாங்க ஒன்றும் கிரிமினல் இல்லை. என்ன ரெவல்யூஷனரிஸா? இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் டெரரிஸ்ட் தான்டா. பிறக்கும் போது தாய்ப்பாருன்னு அம்மாவோட ரத்தம் தான்டா குடிக்கிறான். ஏன் ஆடு மாடு கோழின்னு கொண்டுட்டு சாப்பிட்றீங்களே அது பாவம் இல்லையா? உனக்கு நீ செய்யறது நியாயம், எனக்கு நான் செய்யறது நியாயம். இவர் சொல்றதுல நியாயம் இருக்குடா. சும்மா இருடா போடா. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வருது. எங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டேன். ஆனா நான் இன்னைக்கு மொத்த இந்தியன் ரயில்வேஸ்ல வாங்குற அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சேன். இதுவா நியாயமா வாழணும்னா இப்படி சின்ன குட்டிக்கிட்டு தான் வாழணும். ஆனா அடிச்சு புடுங்கன்னா ராஜா மாதிரி வாழலாம். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேர்ல்டு ஃபுல்லா எனக்கு நெட்வொர்க் இருக்கு. என்னோட கேம் விளையாடாதீங்க, தோத்து போயிட்டு இருக்கு. மார்க் மை வேர்ட்ஸ். என்னை யார் கிட்னாப் பண்ண வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எது கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியும். பணம். பணம் தானே. உங்க கண்ணில் எனக்கு வறுமை தெரியுதுடா. உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன். ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று பணம். அவங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றதை விட டபுள், ட்ரிபிள், 4 டைம்ஸ் என்ன விட்டா. உண்மையாவா? என் உயிரை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லடா. நான் என் வாழ்க்கையோட விளையாட மாட்டேன். நீங்க நான் சொன்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணா பணம் நீங்க சொன்ன இடத்துக்கு வந்து சேரும். சொல்லுங்க, எவ்வளவு தரேன்னு சொன்னாங்க? 1 கோடி. 50 lakhs. What? 50 lakhs? 50 லட்சமா? Just 50 lakhs? என்ன செய்ய, உன் மேல பிரைஸ் மணி அவ்வளவுதானே இருக்கு. Holy shit! Idiots! Cheap fools! பிரைஸ் மணிக்காக வாடா. ஏய் ஏய், என் வேல்யூ தெரியுமாடா உங்களுக்கு? You know my value? ஆளுக்கு 50 லட்சம் கொடுப்பேன். 50 lakhs. ஓகே, இல்ல ஆளுக்கு 1 கோடி. அக்ரோ ரீச். பத்தல. எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்? சரி, ஒரு நிமிஷம். நீ யார் கூட பேச வேண்டாம். நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ். என்னோட வெளியே விட்டு வச்சுக்கேன். 50 லட்சம் இல்ல, 1 கோடிடா. தேவையில்லடா, நம்ம என்ன யோசிச்சுமோ அதையே செய்யலாம். டேய் ஓபன் டிக்கெட் வேணாங்கறியாடா. டேய் அதை நம்பிட்டு இது விடலன்னு சொல்றியா? ஏன்னா நான் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். பெரிய ஹீரோ நினைப்பா? அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு உன் தேசபக்தியை காட்ட போறியா? எஸ், எனக்கு தேசபக்தி கொஞ்சம் அதிகம் தான். அவன் ஆசை வார்த்தை காட்டி நம்மளை ஏமாத்த பாக்குறான். தம்பி ஏமாத்தோம், அப்புறம் லைஃப் லாங் ஜெயில இருக்க வேண்டியதுதான். இது தப்பு. தப்புல நல்ல தப்பு கெட்ட தப்புன்னு உன்னை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இந்த முறையாவது சரியா நடக்குமா? நடக்கும். செல் ஆன் பண்ணு. கமிஷனர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. படி. டீல் ஓகே, கான்டாக்ட் இமிடியட்லி. எஸ். எல்லாத்துக்கும் ஹலோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க டீலுக்கு கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு. கமிஷனர் நம்ம டீல ஒத்துக்கிட்டாரே.